அப்புறம் ஒரு காலகட்டத்தில் டக்குன்னு திரும்பிடுறாரு, குப்புற போட்டுருச்சுடா அப்படின்னு. எங்கள் குடும்பத்துடைய வேலையே அதுதான். அவங்க உற்சாகப்படுத்துறதும், உங்களை போஷிக்கிறதும், உங்களை வளர்த்தெடுக்கிறதும், உங்களை கொண்டாடுறது தான் அவங்க வேலை. புரியுதா? காட் செலிப்ரேட் அஸ். நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் கொண்டாடுறாரு. ஏன்னா அவங்க தானே வளர்க்குறாங்க. ஒரு அப்பா அம்மா பிள்ளைய பெற்ற பிறகு அப்பா பெற்க மாட்டார், அம்மா தான் பார்ப்பாங்க. சரியா? அப்பா அம்மா பிள்ளைய ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அம்மா கர்ப்பம் தெரிவித்து பிள்ளைய பிறந்தோடனே என்னது கொண்டாடுவாங்க. பிள்ளை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி எல்லாத்துலையும் என்னது ஏற்றி விடுறது. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போடுறது பிள்ளை பிறந்துச்சு ஆம்பளை பிள்ளை அப்படின்னு. ஸோ அதோடு முடிஞ்சா அடுத்து அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு வேண்டிய காரியம், அதுக்கு வேண்டிய பால், அதுக்கு வேண்டிய உணவு, அதுக்கு வேண்டிய உடைகள், அதுக்கு வேண்டிய பேம்பர்ஸ், இதெல்லாம் சப்ளை பண்ணி அந்த பிள்ளையை வளர்க்க ஒவ்வொரு கட்டத்தில் பாருங்கள் அந்த பிள்ளை லேசாக முட்டிக்கால் போட்டுருச்சான். இப்படி கிடக்கும் எப்போதும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் டக்குன்னு திரும்பிடுறாரு, குப்புற போட்டுருச்சுடா அப்படின்னு. அது பாருங்க, அந்த அந்த இப்படி இருந்த புள்ள குப்புற போட்டியா அது ஒரு கொண்டாட்டம், திரும்பிடுச்சு பிள்ளை அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று பாருங்கள், அவர் இன்னும் கொஞ்சம் சாப்பாடெலாம் கொடுத்து பாலெலாம் கொடுத்து எல்லாம் கொடுத்தோன்னே அவர் கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் விரித்து முட்டிக்கால் போடுற மாதிரிலாம் செய்வார். கொஞ்சம் இந்த காலை தூக்குவார், இந்த கால் முட்டிக்கால் போட பாரு, இன்னும் கொஞ்சம் காலில் பாரு முடியும், இதெல்லாம் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா டக்குன்னு முட்டிக்கால் போடுவார், அது ஒரு கொண்டாட்டம். இதே மாதிரி தான் திரியேக குடும்பம் நம்முடைய வளர்ச்சியில் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க தான் நம்மளை வளர்க்குறாங்க, அவங்க தான் நம்மளை வளர்த்து எடுக்கிறாங்க. புரியுதா? அதனால் அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட பேசுங்க, அப்பாட்ட சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் அவர் உங்களுக்காக பார்த்து செய்கிறாரு. புரியுதா? பார்த்து செய்கிறாரு.